ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 50 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா மக்களே, நம்ம 50 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான். எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதை தாண்டி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராமிஸ்ல இருக்கேன். ஏன்னா இந்த சீரீஸ் கண்டிப்பா நான் முடிச்சு ஆகணும் கடைசி வரைக்குமே. ஸோ என்ன நடந்தாலுமே கடைசி பார்ட் முடிகிற வரைக்குமே நான் கண்டினியூஸா வீடியோ போடுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 50யோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த கார்ல ஏறி போறா. சோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து லிட்ரலி அழுகுறான். இந்த பக்கம் காருக்குள்ள நம்ம ஹீரோயினும் அழுகுறா. சோ ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கஷ்டமான டைம் தான் போயிட்டு இருக்கு. சோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஜீப் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வரான். ஸோ நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன இடம்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் வந்து மேலே ஜம்ப் பண்ணி கீழே விழுந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த பிளேஸ் தான் அது. ஸோ அங்க நம்ம ஹீரோ நின்றுட்டு அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்து போக வச்சுட்டு இருப்பான். செம்மையா கத்துவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுவான், தயவு செஞ்சு போகாத, திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணுவான். அதை சென்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் யோசிப்பான், அனுப்பலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் அவனை டிலீட் பண்ணிடுவான். அவன் அனுப்ப மாட்டான். அதுக்கப்புறம் அங்க நின்று யோசிப்பான் ஹீரோயின் கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்து வீட்டுக்கு வரான். அப்ப அந்த ஃப்ரெண்டு வந்து ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். அவன் ரொம்ப பதட்டமா இருக்கான். அவன் ஃப்ரெண்டு என்ன கேக்குறான்னா, நீங்க எங்க போயிட்டீங்க? இவ்வளவு நாள் நான் உங்க தேடிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம்ல, உங்க போனும் ரீச் ஆகல. லாஸ்ட் டைம் மாதிரி உங்களை யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டா, அந்த நசீர் வந்து உங்களை கிட்னாப் பண்ணியிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருப்பான் இந்த சைடு. பட் நம்ம ஹீரோக்கு வந்து அது எதுவுமே அவன் காதுல விழாது. பிகாஸ் அவன் ஜோன் அவுட் ஆயிடுவான். நம்ம ஹீரோயின் பத்தியே அவன் நினைச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். பார்த்தா அது ஒரு இமேஜினேஷன் தான். அங்க நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. சோ இங்க வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருப்பான். நான் கேட்டுட்டே இருக்கேன், எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோல திரும்பி அந்த ஃப்ரெண்டுக்கு பதில் சொல்லுவான், இல்ல இப்போதைக்கு என்கிட்ட பேசாத, எனக்கு வந்து கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போவான். அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்பான், நீங்க பார்க்கவே ஓகேவா இல்லையே, என்ன ஆச்சு, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சமரூடா கத்துவான், ஆமா நான் ஓகே இல்லதான், போதுமா, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காத, என் மைண்ட் இப்ப சரியா இல்ல, நான் யோசிக்கிற மாதிரி இல்ல, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், எனக்கு புரியுது நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு, இப்ப கூட ஒன்னும் டைம் முடியல, நீங்க லாஸ்ட் டைம்ல நம்ம ஹீரோயினை போய் நீங்க கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவ கிளம்பிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட ரூமுக்கு போறான். உள்ள போனா ஃபுல்லா ஹீரோயின் மெமரிஸா தான் இருக்கும். கிளாசெட்டை திறந்து பார்ப்பான், அங்கேயும் ஹீரோயின் மெமரிஸ் இருக்கும். அவன் ட்ரெஸ்ஸை தொட்டு பார்ப்பான். அப்புறமா வந்து பெட் கிட்ட போவான், அங்க போய் டச் பண்ணி பார்ப்பான். சோ அவனுக்கு ஃபுல்லாவே வந்து ஹீரோயினோட மெமரிஸால அந்த ரூம் ஃபுல்லாவே சுத்தி இருக்கும். சோ இதை பார்த்துட்டு அவன் செமையா பிரேக் ஆகி அழுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயே அவனை சமாதானம் பண்ணிப்பான், பரவாயில்ல இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு அவனே சொல்லிப்பான். எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து ஸ்டடி ரூம்ல வந்து ஏதோ ஃபைல் வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து அங்க சித்தி பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்பான், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 3 பேரும் வெளியே போய், நீ நானும் ஃப்ரெண்டும் 3 பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம், இந்த பில்டிங் வந்து எனக்கு ரொம்ப வந்து போர் அடிக்குது, நம்ம எங்கேயாச்சும் போலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுவான் நம்ம சித்தி பொண்ணு. அப்போ அந்த சித்தி பொண்ணோட தாட் என்னன்னா, ஹீரோவை கூப்பிட்டு எங்கேயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகணும், தனியா கூப்பிட்டா அவன் வரமாட்டான், அதனால ஃப்ரெண்டும் கூட சேர்த்து கூப்பிடுவா அவ. அப்போ அந்த ஃப்ரெண்டும் வந்து கூப்பிடுவான், ஆமா ரொம்ப நாள் ஆச்சு, உன் மூடும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், வா நம்ம வெளியே போயிட்டு வரலாம், எங்கேயாச்சும் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூப்பிடுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு சைலண்டா அந்த ஃபைல படிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் வரல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த சித்தி பொண்ணு விடாம மறுபடியும் கூப்பிடுவா, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பான், இவ்வளவு நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் போய் அங்க இறங்கி இருக்கணும்ல, ஏன் கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்து கேட்பான். அப்போ அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், வேணா நீயே அவளுக்கு கால் பண்ணி கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். ஹீரோலாம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா கால் வரும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், தோ கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுவான். அந்த சைடு வந்து லண்டன்ல வந்து ஹீரோயினை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. சோ அந்த ஆள் தான் கால் பண்ணிருக்கான் நம்ம ஹீரோக்கு, இந்த மாதிரி ஹீரோயின் இன்னும் வரல, அவ பிளைன்ல இருந்து இன்னும் இறங்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவான். அவ இன்னும் இறங்கலையா, அப்ப அவ எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா ஷாக் ஆவான்.
இந்த சைட் பாத்தீங்கன்னா சித்தி பொண்ணு வந்து ஸ்மைல் பண்ணுவா. இவதான் ஏதோ வேலை பண்ணி வச்சிருக்கா போல. சோ இவ வந்து ஒரு வில்லத்தனமா சிரிப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஏரியாவை காட்டுறாங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியா. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவ வந்து அன்கான்சியஸா இருக்கா. அப்போ வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து காலியா தான் இருக்கு. அப்போ வந்து வாட்டர் ஃபில் ஆகுது. சோ மேல ஃபுல்லா வந்து அடியாளுங்களா இருக்காங்க. சோ ஹீரோயினை வந்து சித்தி பொண்ணு வந்து கிட்னாப் பண்ணிட்டா போல. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அந்த ஸ்டடி ரூம்ல வந்து செம்ம டென்ஷனா வந்து அவன் சுத்திட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல வந்து வெறுப்பேத்துற மாதிரி சித்தி பொண்ணு வந்து பேசுவா. அவ கண்டிப்பா ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரூடா கேட்பான், என்ன பேசுற நீ, ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்போ சித்தி பொண்ணு சொல்லுவா, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், ஆமா அவளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் ஓடி போறதுக்கு, கரெக்டா ஏதாவது டைம், அதனால ஓடி போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சித்தி பொண்ணு வந்து ஹீரோவை வெறுப்பேத்திட்டு இருப்பா. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இப்பதான் நியூஸ் வந்துச்சு நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் ஃபிளைட்லயே வந்து போர்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், என்னது அவ ஃபிளைட்ல ஏறலையா, அப்ப அவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். அந்த டைம் வந்து கரெக்டா ஹீரோயினோட அம்மா வருவாங்க. வந்துட்டு கேட்பாங்க, ஹீரோயின் வந்து நான் கால் பண்ணா கால் ரீச் ஆகல, இவ்வளவு நேரத்துக்கு அவ போய் அங்க இறங்கி இருக்கணும்ல, அவ ஏன் கால் பண்ணல, அவ உனக்கு ஏதாவது கால் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்து கேட்பாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து சம கோவத்தோட இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஹைதர் வருவான். வந்து ஹீரோயினோட போன் வந்து ஆஃப்ல இருக்கு, அவ எங்க இருக்கா ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கோவத்துல வந்து ஹைதரோட காலர் புடிச்சிருவான். புடிச்சிட்டு, ஹீரோயின் வந்து ஃபிளைட்ல ஏறல, அவ எங்க இருக்கான்னு சொல்லு, நீ தான் அவளை கிட்னாப் பண்ணிருப்ப, அவ ஃபிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி நீ தான் அவளை கிட்னாப் பண்ணிருப்ப, எங்க இருக்கான்னு சொல்லு, சொல்ல போறியா இல்லையா, அவளை வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம கோவத்தோட கேட்பான். அப்போ வந்து ஹைதர் சொல்லுவான், என் பொண்ணை ஏன் நானே கடத்தணும், எனக்கு வேற வேலை இல்லையா, அப்போ என் பொண்ணு காணுமா, என் பொண்ணு எங்க இருக்கா, நான் தான் அந்த பதில கேட்கணும், நான் தான் உன்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும், என் பொண்ணு எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹைதர் கேட்பான். இங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா வந்து கத்துவாங்க, ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா, முதல்ல என் பொண்ணு காணும், அவ எங்கன்னு போய் தேடுங்க, அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. நெக்ஸ்ட் அந்த சித்தி வரா. வந்துட்டீங்க, என்ன நடக்குது, எதுக்கு இங்க எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி கேட்பா. அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான், ஹீரோயின் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே நம்ம சித்தி வந்து எங்கேயும் பார்க்க மாட்டா, கரெக்டா அவ பொண்ணுதான் பாப்பா. பார்த்தா நம்ம பொண்ணு வந்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பா. சோ நான் சித்திக்கு தெரிஞ்சிருது அவ பொண்ணுதான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், ஹீரோயின் போன டாக்ஸியை மொத்தமே செக் பண்ணு, யார வந்து டிராப் பண்ணா எங்க விட்டா எல்லாமே கேளு, அதுவும் இல்லாம இந்த வீட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போற எல்லா வேலையும் சிசிடிவி கேமராவும் செக் பண்ணி பாரு, தேவைப்பட்டா இந்த ஊரையே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு வேகத்துல சொல்லிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. அப்போ வந்து இந்த சைடு வந்து சித்தி வந்து சொல்லுவா, மேபி அவ வந்து அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்க்க கூட போயிருப்பா, நீ எதுக்கு தேவையில்லாம தேடிட்டு இருக்க, அவ அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு தாட் வரும், மேபி நசீர் கூட இந்த வேலையை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே போவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த சித்தி பொண்ணு சித்தியை தான் காட்டுறாங்க. சித்தி வந்து கேப்பா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, என்ன பண்ண சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து அவ பொண்ணு கிட்ட கேப்பா. அப்ப அவ சொல்வா, நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணுமா, இருங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போன்ல வந்து ஒரு வீடியோ காட்டுவா. அது ஆக்சுவலி வந்து லைவ் போல, ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கால அந்த இடத்துல இருக்க கேமரால இருந்து லைவா இங்க பாத்துட்டு இருப்பா. சோ இங்க வந்து சித்தி பொண்ணு சொல்வா, ஒரு நிமிஷம் பாஸ் ஆகும் போது அவ சாவ நோக்கி போயிட்டு இருப்பா, இதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு இங்க சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி இங்க சித்தி பொண்ணு வந்து என்ன மீன் பண்றானா, சோ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிருப்பால, சோ அந்த இடத்துல வந்து பூல்ல வந்து வாட்டர் திறந்து விட்டுருப்பா. சோ அந்த வாட்டர் ஃபுல்லா ரொம்பறதுக்கு வந்து எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 3 hours ஆகும். சோ அந்த டைம் வரைக்கும் தான் அவ உயிரோட இருப்பா. அந்த ஃபுல் வாட்டர் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அவ வந்து உள்ளே மூங்கி வந்து செத்துருவா. சோ அததான் வந்து அவ இங்க மீன் பண்றா. அப்போ வந்து அவங்க சித்தி வந்து செம்ம கோவத்தோட கேப்பா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவ விட்டு இருந்தா அவளே போதானே செய்யறா, அவளை பிடிச்சது கிட்னாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி கேப்பா. அப்போ வந்து அவ சொல்வா, நான் எந்த சான்ஸும் விடுற மாதிரி இல்ல, அவ இப்ப போறாதான், பட் திரும்பி அவ வரவால, அந்த சான்ஸ் இருக்குதானே செய்யுது, சோ அந்த சான்ஸை கூட நான் விடக்கூடாது, அவ செத்துட்டா ஒரு ஐடியா அவ திரும்பி வரமாட்டால, அதுக்காக தான் நான் இந்த பிளான போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. அப்போ அந்த சித்தி சொல்வா, நீ எப்போல இருந்து நீ இந்த மாதிரி மாற ஆரம்பிச்ச, நீ இந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல, நீ ஏன் இவ்வளவு வந்து வெஞ்சன்ஸ் வச்சிருக்க எல்லாரும் மேலயும், ஹீரோயின் மேல ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேப்பா. அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்வா, எங்கேருந்து கத்துக்கிட்டேனா, உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன், நீங்க தான் எல்லாத்துக்குமே ரோல் மாடல், சோ இதுவும் நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, இது ஒன் ஆஃப் த லெசன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஜீன் தானே போயிட்டு இருக்கு, சோ இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தா வருது, அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்தீங்க, ரிவெஞ்ச் எடுக்கணும் அது மட்டும் தானே சொன்னீங்க, இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்கிற மூட்ல இருக்கேன், என்னையே வேணாம்னு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. அப்போ வந்து சித்தி சொல்வா, நான் உனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையே படல, நீ வந்து இந்த விஷயத்துல இருந்து இந்த பழி வாங்குறதுல இருந்து தள்ளி இருக்கணும் தான் நான் நினைச்சேன், உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா வந்து நான் மட்டும் தான் பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், என் கூட வந்து ஹீரோவும் ஃப்ரெண்டோ தான் இருந்தாங்க, நீ
இதுல இன்வால்வ் ஆகணும்னு நான் நினைக்கல. நீ தனி வாழ்க்கை வாழணும், ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன். நீ எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள எல்லாம் வர நீ அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேப்பா. அப்ப சித்தி பொண்ணு சொல்லுவா, இது நானா எடுத்த முடிவுதான், இதுக்குள்ள நான் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஹீரோ வேணும், அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இந்த பக்கம் சித்தி அவ பொண்ணதான் பாத்துட்டு இருப்பா. இவ என்ன இவ்வளோ மோசமா பேசிட்டு இருக்கா, இவன் எந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் மூட்ல தான் அவளும் பாத்துட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஸ்ட்ரைட்டா நசீரோட ஆபீஸ் தான் போறான். போயிட்டு நசீரை எந்த கேள்வியும் கேட்காம கழுத்தை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறான். கழுத்தை பிடிச்சி நெருக்கின அப்புறமா நம்ம ஹீரோ கேள்வி கேட்கறான். ஹீரோயின் எங்க இருக்கா சொல்லு, மரியாதையா சொல்லு, நீ தான் அவளை கிட்னாப் பண்ணிருப்ப, எனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் ஏதாவது பண்ணிருந்தா தெரிஞ்சது உனக்கு கண்டிப்பா கொலை பண்ணிட வேண்டாம், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேள்வி கேட்பான். அப்போ நசீர் சொல்லுவான், என்னது ஹீரோயின் காணுமா, அவ எங்க இருக்கா சொல்லு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ ஹீரோ கேட்பான், ஹீரோயின் எங்க இருக்கா சொல்ல போறியா இல்லையா. மறுபடியும் நம்ம ஹீரோ அதான் கேட்டுட்டு இருப்பான். இங்க நசீர் சொல்லுவான், உன்னை விட எனக்கு தான் ஆசை அவ உன்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு, நான் எப்படி அவளை போய் கிட்னாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்க அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஹீரோயின் லண்டனுக்கு போல, அவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவான். இங்க நசீர்ல அவ எங்க இருக்கா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நசீர் திருப்பி நம்ம ஹீரோ தான் கேள்வி கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ மட்டும் இப்ப சொன்னது பொய்யா இருக்கட்டும், நான் கண்டிப்பா தேடி கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க நசீர் சித்தி பொண்ணுக்கு தான் கால் பண்ணுவா. கால் பண்ணா சித்தி பொண்ணு எடுக்க மாட்டா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த சித்தி பொண்ணு தான் காட்டுறாங்க. அவ அங்க இருக்க ஆளுங்களுக்கு கால் பண்றா. கால் பண்ணி, நான் பாத்துட்டே இருப்பேன், அவ சாதாரணமா சாவக்கூடாது, நல்ல வலியோட ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவ சாவணும், அதுக்காக தான் நான் வாட்டர் இன்ச் பை இன்ச் ஏற சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வில்லத்தனமா அவ சிரிச்சுட்டே சொல்வா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பதான் அன்கான்சியஸ்ல இருந்து முழிச்சு பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருப்பா. சோ வாட்டரும் இந்த சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. இங்க அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், இன்னும் சிசிடிவி கேமரா எதுவுமே வரல, சோ அந்த வீடியோ வந்தாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும், அது இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பொறுக்க முடியாம செம டென்ஷன்ல இருப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டு இருப்பான் அந்த ஃப்ரெண்டு. மேபி ஹீரோயினுக்கு யார் எல்லாம் எதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டே வருவான். அப்போ ஒருவேளை சித்தி பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ அவனே சொல்லுவான், இல்ல சித்தி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டா, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அவ நார்மலா தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா, அவங்க இது பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்புறம் மேபி ஹைதரோட எனிமிஸ் லிஸ்ட்ல இருந்து யாராச்சும் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோல தேவைப்பட்டா அவங்க எல்லாரையும் நான் ஒன் பை ஒன்னா செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போவான். அப்போ அந்த ஃப்ரெண்டு தான் தடுப்பான், வேணாம் இப்ப எதுவும் பண்ண வேணாம், சிசிடிவி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எங்க போறது நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல இருப்பான். என் கை கட்டி போட்டிருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்ப நான் எங்கன்னு போய் அவளை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இது உன்னோட ஃபால்ட் இல்ல, இது எங்களோட ஃபால்ட் தான், நாங்க தான் உன்னை ப்ரெஷர் பண்ணோம் ஹீரோயினை இங்கேருந்து போக சொல்லி, சோ இது எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ண ஃபால்ட் தான், நீ மட்டும் தனியா உன் மண்டையில போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ அந்த லைவ் வீடியோல பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க கதறத இங்க அவ பாத்துட்டு இருக்கா. இவ இங்க சந்தோஷப்படுறா. அப்போ அந்த இடத்துக்கு நசீர் வருவான். நசீர் கேட்பான், ஹீரோயின் என்ன பண்ண சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நசீர் சம கோவத்தோட கேட்பான். அப்போ அவ சொல்வா, எனக்கு அதை பத்தி அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல, நான் எதுக்கு அவ எங்க போனா, யாரு கிட்னாப் பண்ண, நான் எதுக்கு யோசிக்கணும், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த ஃப்ரெண்டு பாத்துருவான். அவன் கேட்பான், நசீர் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கிட்ட செம்ம கோவமா பேசுவான் அந்த ஃப்ரெண்டு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நீ ஹீரோயின் கிட்ட இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல, சித்தி பொண்ணு கிட்ட பேசுறதும் பிடிக்கல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு செம்ம கோவமா சொல்லிட்டு இருப்பான். அப்ப நசீர் சொல்லுவான், நான் இங்க ஹைதராபாத் தான் வந்தேன், அதுக்கப்புறம் இங்க சித்தி பொண்ணு இருந்தா அவகிட்ட ஹீரோயின் எங்க கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் அங்கிருந்து போயிடுவான். இங்க ஃப்ரெண்டு சொல்லுவான், உணர்வாட்டி நீ நசீர் கிட்ட பேசக்கூடாது, முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ சித்தி பொண்ணு கேட்பா, நீ எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஆர்டர் போடுற, நான் நீ சொல்றதுலாம் கேட்க முடியாது, எனக்கு யார்கிட்ட பேசணும் தோணுதோ அவங்க கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு பேசிட்டு இருப்பா. நம்ம ஃப்ரெண்டு கால் வரும். கால்ல என்ன பேசினாங்க நம்மளுக்கு தெரியாது. அப்போ சித்தி பொண்ணு கேட்பா, என்ன ஆச்சு, கால் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்லுவான், யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான்.
இங்க அந்த சீன் அப்படியே கட். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஃப்ரெண்டும் வந்து அந்த டாக்ஸி டிரைவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போன, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றான், நான் போயிட்டே இருந்தேன். அப்போ வந்து முன்னாடி வந்து 2 கார் வந்து என்ன பிளாக் பண்ணாங்க. வந்து ஹீரோயின் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கன் இருந்துச்சு. நான் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சேன். பட் என்னால எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்து என் கன் பாயிண்ட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்ஸி டிரைவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ செம்ம கோவமா இருப்பான். அப்ப ஹீரோ கேட்பான், நீ ஏன் போலீஸ் கிட்ட போல, போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப அந்த டிரைவர் சொல்லுவான், இல்ல நான் போலாம் தான் நினைச்சேன். பட் அவங்க வந்து என் பசங்களை வச்சு என்ன மிரட்டினாங்க. அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. நான் பசங்களுக்காக தான் நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ கேட்பான், சரி போலீஸ் கிட்ட போல, அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் வந்திருக்கலாம்ல, இந்த மேன்ஷன்ல இருந்தானே கூட்டு போனேன், மறுபடியும் இங்க வந்து எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவை காம் பண்ணுவான். அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம அதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும், சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு, நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், வா நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து செக் பண்ணுவாங்க. இங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மார்னிங் ஆயிடுது. சோ இவங்க 2 பேரும் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க இன்னும் சிசிடிவில. அப்போ ஒரு ஃபுட்டேஜ்ல வந்து அன்யூஷுவலா ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. சோ அதை பார்த்துட்டு சரி நம்ம இங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கிருந்து கிளம்புவான். அப்போ கிளம்பும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கன்னை வந்து ஃப்ரெண்டுக்கும் கொடுப்பான், ஒரு கன் இவனும் எடுத்துப்பான். சோ 2 பேரும் வந்து செம்ம மாசம் கிளம்புவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம எங்க போறோம், எதுக்காக போறோம்னு யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்கிட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். ஃப்ரெண்டோட சரி ஓகே நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சித்தி வருவா. வந்துட்டு எல்லாரும் இங்கதான் இருந்தீங்களா நைட்டு ஃபுல்லா, என்ன நடந்துச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவான். இங்க வந்து ஃப்ரெண்டுல நாங்க எதுவுமே கண்டுபிடிக்கல, ஏதாவது கண்டுபிடிச்சா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்பீடா அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த பூல்ல தான் இருக்கா. சோ மேல வந்து அந்த அடியாளுங்களா இருக்காங்க, எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் கண்டிப்பா வந்து என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. தயவு செஞ்சு என்ன விடுங்க, என்னையே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, யாரு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. சோ அந்த இடத்துக்கு வந்து யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே சைலண்டா தான் இருப்பாங்க. சோ இங்க வேற வாட்டர் வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட ஆளுங்க கூட அங்க வந்து இறங்குறான். சோ அந்த பிளேஸ்ல வந்து சுத்தி பார்க்க சொல்றான். இருக்கிற எந்த இடமும் விடாதீங்க, எல்லா இடமே தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை பிரிச்சு விடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து தேடிட்டே வரான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்க்ஸ் லாரிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றான், நான் நினைக்கிறேன் இடத்த கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், ஹீரோயின் இருக்கிற இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு காலை வச்சிருவான். இங்க நம்ம ஹீரோ வந்து உள்ள தேடி போறப்போ ஹீரோயினோட ஸ்கார்ஃப் கிடைக்கும். சோ அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் ஆயிடும், ஹீரோயின் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள போனவன் அந்த டோரை வந்து உடைக்க ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாத, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தி சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து அந்த உள்ள இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் கேட்கும். சோ அந்த ஆளுங்க வந்து சித்தி பொண்ணு கால் பண்ணுவா. கால் பண்ணி சொல்லுவா, இங்க நான் நினைக்கிறேன் இங்க யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்லுவா, கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும், எனக்கு வந்து ஹீரோ மேல எந்த அடியும் படக்கூடாது, அதே டைம் ஹீரோயினும் அவன் காப்பாத்த கூடாது, அவ அந்த பூல்ல இருந்து உயிரோட வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சித்தி பொண்ணு கொடுப்பா போன்ல. அடியாளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து அவ ஃபேஸ் கிட்ட வரைக்கும் வந்துரும். சோ அவ இங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பா. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் வந்து அடிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அங்க இருக்க ராட் எடுத்து அந்த டோரை உடைப்பான். இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த டோரை உடைச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த சைட் காமிப்பாங்க. அங்க வந்து சித்தி பொண்ணு வந்து லைவ்ல பாத்துட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கரெக்டா நோஸ் கிட்ட வரைக்கும் வந்துடும் வாட்டர். சோ அவனால வந்து பிரீத் பண்ணிட்டு இருப்பா. இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல வந்து ஃபுல்லாவே வந்து முழுகிடும். சோ அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஸ்ட்ரகிளை வந்து சித்தி பொண்ணு வந்து லைவ்ல பாத்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம சித்தி பொண்ணோட ஃபேஸ் வந்து அப்படியே மாறும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு உள்ள வந்துருவான். உள்ள வந்தோடனே இது வந்து அவங்க லைவ்ல தானே பாத்துட்டு இருக்கா. சோ இவ ஃபேஸ் வந்து மாறிடும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு கவலைப்படாத நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுவேன், உனக்கு எதுவும் ஆகாது, இதுக்கப்புறம் உன்னை என்னை விட்டு நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த பைப்புல வாட்டர் வர பைப்பை வந்து கழட்ட பார்ப்பான். பட் அவனால கழட்ட முடியாது. சோ அவன் என்ன பண்ணுவான், சரி நம்ம உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ரிமூவ் பண்ணி கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மேல கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அங்க போறப்போ பின்னாடி வந்து மறுபடியும் அடியாளுங்க வந்து நம்ம ஹீரோ வந்து புடிச்சு லாக் பண்ணிடுவாங்க. சோ ஒன் ஆஃப் த அடியாளுங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே வந்து நைஃபை இறக்கிடுவாங்க, கத்திய. சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், திருப்பி ஃபைட் பேக் பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த சைடு வந்து கத்திட்டு இருப்பா. ஹீரோ பேரை சொல்லி கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கரெக்டா நோஸ் கிட்ட வரைக்கும் அந்த
லெவல் வந்து ஏறிடும். அப்போ கூட அவ ஸ்ட்ரகிள் பண்ணி ஹீரோ பேரை சொல்லி கத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து 2 பேரும் புடிச்சு லாக் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், "நீ கவலைப்படாத, நான் இங்கதான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், "கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது, நான் உனக்கு காப்பாத்திடுவேன், இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த அடியாளங்கிட்ட சொல்லுவான், என்ன வேணா பண்ணிக்கோ, ஹீரோயினை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து உள்ள முழுகிடுவா. சோ வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆயிடும். அவ வாட்டருக்குள்ள போயிடுவா. இத பார்த்து நம்ம ஹீரோ வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவான். ஹீரோயின் பேரை சொல்லி செம்மையா கத்துவான். நெக்ஸ்ட் எல்லாம் சித்தி போனதா காட்டுறாங்க. அவ வந்து லைவா வந்து பாத்துட்டு இருப்பா ஹீரோயினை வந்து தண்ணியில போறது பார்த்துட்டு. அவ இங்க வந்து சந்தோஷப்படுவா. கண்டிப்பா இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இங்க நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்க அடியாளுங்களை அடிச்சு போட்டு தண்ணிக்குள்ள குடிச்சிடுவான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இங்க பக்கம் வந்து அடியாளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, "வா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அங்கேருந்து போவாங்க. ஏன்னா இவனுங்களோட டாஸ்க் தான் முடிஞ்சிச்சுல. சோ ஹீரோயின் வந்து சாவணும், அதான் வந்து பிரைமரி டாஸ்கா இருந்துச்சு. சோ அவ்வளோ தண்ணிக்குள்ள முங்கிட்டா, அவ்வளோ செத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது அந்த டோரையும் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரோப்பெல்லாம் வந்து கழட்டிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி வந்து எல்லாத்தையும் கழட்டி நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு வருவான். அதுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயின் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவா. ஸோ அந்த பூல்ல இருந்து நம்ம ஹீரோ தான் வந்து மேல கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து போடுவான். பிகாஸ் நம்ம ஹீரோனாலே முடியாது, ஏன்னா அவனுக்கும் அடிபட்டிருக்கும். ஹீரோயின் பேரை சொல்லி அவன் எழுப்புவான். பட் நம்ம ஹீரோயின் வந்து அன்கான்சியஸா இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், "தயவு செஞ்சு கண்ணை தொற, தயவு செஞ்சு கண்ணை தொற, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, நீ கண்ணை திறந்துட்டா போதும், நான் கண்டிப்பா உனக்கு காப்பாத்திடுவேன், கண்ணை தொற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து அன்கான்சியஸா இருப்பா. அவனால கண்ணை திறக்க முடியாது. இங்க நம்ம ஹீரோ வந்து சிபிஆர்லாம் கொடுப்பான். பட் நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை திறக்க மாட்டா. இங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், "தயவு செஞ்சு கண்ணை தொற, உன் அழகான கண்ணை தொற, என்னோட பட்டுல என் செல்லோல தயவு செஞ்சு கண்ணை தொற" அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை திறக்க மாட்டா. அவ ஸ்டில் அன்கான்சியஸா இருப்பா. இங்க நம்ம ஹீரோ அவ பேரை சொல்லி செம்மையா கத்துவான். "தயவு செஞ்சு கண்ணை தொற" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். இங்க எபிசோட் 50 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 51 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் சேரும். லைக் பக்கத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. அது சும்மா பாயிண்ட்ஸ் தான் ஏறும், அதனால நிறைய மக்களுக்கு என்னோட வீடியோ போய் சஜஸ்ட் ஆகும். So see you in the next video. Bye bye.